நாம் ஒரு அசைத சொத்து வாங்கும் பொழுது, வீடு என்று பொதுவாக வைத்துக் கொள்வோம், வங்கியிடமிருந்து கடன் பெறும் பொழுது வருவதற்கு முன்பு அந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர் நிபந்தனைகள் விதித்திருப்பார்கள். மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படும் வீடு அது வேல்யூவேஷன் ரிப்போர்ட் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் இருக்காது பொதுவாக. ஆனா இப்ப வேற ஏற்கனவே வீடு வாங்கியிருக்காங்க இல்லையா, சப்சியல் வீடுகள், அந்த மாதிரி வீடுகள் வாங்கும் பொழுது வேல்யூவேஷன் செய்யணும் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை இருக்கும். வேல்யூவேஷன் ரிப்போர்ட், அதாவது மதிப்பீட்டு அறிக்கை. சரி, இது எதற்காக நம்மள செய்ய சொல்றாங்க? பேங்க் என்னன்னா, அவங்களுக்கு என்ன வேணும், நம்ம கிட்ட இருந்து வட்டி வேணும். ஏன்னா நம்ம கொடுக்கின்ற அந்த வட்டி தான் அவங்களுக்கு வருமானம், அவர்களுடைய வர்த்தகம். அப்படி அந்த மாதிரி தவணை கட்ட தவறினால் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை ஏலத்துக்கு விடுவதற்குள்ள நடவடிக்கை எடுப்பார்கள். ஸோ அந்த வீடை ஏலத்திற்கு விடும் பொழுது அவங்களுக்கு அவங்க போட்ட முதலீடு இருக்கு இல்லையா, அதை கொடுத்த கடன்ஸோட சேர்த்து வட்டியோடு சேர்த்து பெற வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார்கள். அதற்கு தான் அந்த வீட்டுக்கு அந்த மதிப்பு இருக்க வேண்டும். அந்த மதிப்பு இருந்தாலும் அந்த வீடு ஏலத்துல விற்க முடியும், அவங்க கொடுத்த கடனை அவங்க திருப்பியும் எடுத்துக்க முடியும். அதனாலதான் அந்த வேல்யூவேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு நிபந்தனை விதிப்பார்கள். அதற்குள்ளே சில செலவு நீங்க தான் எடுத்துக்கணும் சொல்லிட்டு அந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர்லயும் போட்டிருப்பாங்க. ஸோ நார்மலி அது தனியா கட்டலனா நீங்க அந்த கடனோட சேர்த்து இருக்கும், அந்த கடன் தொகையோட சேர்த்து இருக்கும். ஸோ நீங்க அந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர் சைன் கையோட நீங்க என்ன செய்யணும்னா, கட்டாயமாக அந்த பேங்க் ஆபீசர் இருக்காங்களே, வேல்யூவர் யாரு, அவங்க பேனல் வேல்யூவர் இருப்பாங்க, அவங்க வேல்யூவர் யாருன்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு உடனடியாக வேல்யூவேஷன் செய்வதற்குள்ள எல்லா நடவடிக்கை அவங்க செய்யறதுக்காக நீங்க முயற்சி எடுக்க வேண்டும். அவங்களை புஷ் பண்ணணும். ஏன்னா இங்க வேல்யூவேஷன் லேட் ஆயிடுச்சுன்னா, கால தாமதம் ஏற்பட்டால் கடன் பேங்க்ல இருந்து வெளியாக்குறது காலதாமதம் ஏற்படும். அப்புறம் உங்களுக்கு பெனல்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஃபாலோ அப் பண்ணணும். அதுக்கு ஃபாலோ அப் பண்ணும்போது அந்த வீட்டு ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணிட்டு அந்த வீட்டை போயிட்டு அவங்க வெளியே போய் வியூ பண்ணி அங்கே போய் பார்த்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட் செய்வதற்குள்ள அறிக்கை செய்வதற்குள்ள எல்லா நடவடிக்கைகளுக்கும் நீங்க ஃபாலோ அப் பண்ணிட்டு முயற்சி எடுக்க வேண்டும். செய்யும் அடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.